மாதம் ஆடி தள்ளுபடி அட்டை. நம்ம வேணும்னா போய் நகை கொண்டு வந்து கொட்டி வச்சுக்கிறேன். அவன் புருஷன் கொண்டு வந்து இந்த வாங்கிடுவா, அதை வாங்கிடுவா, இதை வாங்கிடுவான். ஆடி தள்ளுபடி வேறு. உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா மருமல? வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்குது. அதை போய் செய்கிற வேலையை பாரு. அத்தை ஆடி தள்ளுபடி அட்டை. ஆடிக்கினே வரும். நீ போய் உன் வேலையை பாரு. இந்த மாமியார் கேள்விக்கு ஒன்றுமே பண்ணக்கூடாது. இப்போ நாத்தனாரா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அம்மா அம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அம்மா எல்லாரும் சௌகரியமாக இருக்கிறாங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறாங்கம்மா. நான் என் ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் நிறைய காசு சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காசு நம்ம போய் என்னது ஒரு 5 பவுண்டு சவரன் நெக்லஸ் எடுத்துட்டு வரலாமா? வாங்க கிளம்பலாம். உங்களுக்கும் ஒரு 2 நெக்லஸ் அந்த மாதிரி எடுத்து தரேன். ஆமாம், ஆடி தள்ளுபடியா? விலை கம்மியாக குறைச்சலாக கொடுப்பாங்க. போயிட்டு வந்துடலாம். சத்தம் காட்டாமல் கிளம்பிடலாம். மருமகள் தெரியக்கூடாது. இப்போ தான் அவங்க கூப்பிட்டா கடைக்கு. ஏன்ப்பா என்னாச்சு? அவளுக்கு ஒரு வேலை கிடையாது. காசு இல்லாத டைமில் சும்மா ஆடி தள்ளுபடி, அந்த தள்ளுபடின்னு சும்மா ட்ரெஸ்ஸை வாங்கு, நகையை வாங்குன்னா அதான் திட்டி அனுப்பி வைக்கிறேன். இப்போ நாம் போகிறோம்னா அவன் வந்து கேட்பாங்க. அதனால் அவளுக்கு தெரியாமல் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகை வைக்கணும். அத்தை நான் எல்லாம் கேட்டுட்டேன். அத்தை என்ன அத்தை, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. இன்னும் அத்தை எப்படி இருக்கிறீங்க? நகையெல்லாம் பற்றி எப்படி போகுது? உங்கள் பொண்ணு வந்ததும் நல்லா போகுதோ? அப்போ இனிமேல்ட்டு நான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் பிள்ளைக்கே தெரியாமல் காசு சேர்த்து வச்சு எடுக்கிறேன். உங்கள் நகையும் ஆட்டையை போட்டுறேன். கோச்சிக்காத மருமகளே.